ராஜா சார் கேஸ் போடுறாரு, இளையராஜா சார் எது தொட்டாலும் கேஸ் போடுறாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கல்ல. இந்த பக்கம் ராஜா சார் போடுற கேஸ் எல்லாம் தாண்டி அந்த பக்கம் நார்த் இந்தியா போய் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் உலக அழகி அடிச்சு தூள் கிளப்புறாங்க, துப்பாக்கி வச்சு சொல்றாங்க ஏகப்பட்ட கேஸுகளோட. இன்னொரு பக்கம் சல்மான் கான் அவரும் பட்டைய கிளப்புறாரு. சோசியல் மீடியா அப்படின்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க போட்டோஸை யூஸ் பண்றது, கண்ணா பின்னா நியூஸ் போடுறதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்க போக அவங்க ஒரு பக்கம் இரிட்டேட் ஆயிட்டாங்க. இதுதான் உண்மையான சம்பவம். என்ன இங்க பதிவு பண்றோம் அப்படின்னா, முதல்ல எல்லாம் ஒரு காலத்துல மீடியா அப்படின்னா டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர்னு ரொம்ப லிமிட்டட் வெர்ஷனா இருந்தது. இப்போ ஏகப்பட்ட சோஷியல் மீடியா வந்துருச்சு. ஏன்னா மொத்தமே நம்ம விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் டிவி சேனல்ஸ் இருந்தது. நம்ம சவுத் இந்தியாவில் எடுத்துக்கோங்களேன், தூர்தர்ஷனுக்கு அப்புறம் சன் டிவி, ராஜ் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ், ஜெயா டிவி, அப்படி ஒரு மேக்சிமம் விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனா இப்போ சோஷியல் மீடியானா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இப்ப மீடியா பர்சனா மாறினதுனால இப்போ என்ன ஆச்சுன்னா, செலிபிரிட்டிஸ்லாம் ஒரு பக்கம் மீடியா வேணும் வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க அவங்கள ப்ரமோட் பண்றதுக்கு. அந்த காலகட்டம்லாம் போய் என்ன மீடியா விட்டே என்ன வேண்டாம்ப்பா, ஒதுக்கிருங்க ஒதுக்கிருங்கன்னு ஒதுங்கி ஒதுங்கி அவங்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டூ மச் ஆஃப் கண்டென்ட், டூ மச் ஆஃப் மீடியா பீப்புள். இப்போ என்ன போட்டோ நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணணும், இந்த வீடியோக்கு போட்டோ போட்டா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கறதே தெரியல. ஏன் நான் இதை சொல்றேன்னா, குறிப்பா கிராமப்புறங்கள்ல எல்லாம் வந்து நம்ம சில பேர்த்துக்கு தேங்க்யூ சொல்லணும். எந்த நடிகைகளுக்கு தேங்க்யூ சொல்லணும்னா, நம்மளுடைய புன்னகை அரசி ஸ்னேகா இருக்காங்களா, அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா தேங்க்யூ சொல்லணும். எல்லா டெய்லர் கடையிலையும், டெக்ஸ்டைல் ஷாப்லயும் அவங்க போர்டு தான் ஜாஸ்தியா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த ஸ்பா, இந்த சலூன் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஸ்னேகாவோட போட்டோ வச்சு அவங்க ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டா மாறிடுவாங்க. த்ரிஷாவோட போட்டோஸ், நயன்தாராவோட போட்டோஸும் ஏகப்பட்ட சைன் போர்ட்ஸா இருக்கு. என்னன்னா இவங்க எல்லாம் வந்து சைன் போர்ட்ஸோட நிறுத்திக்கிறாங்க. மீறி போனா கடைக்குள்ள ஒரு 4-5 போட்டோ வச்சிருப்பாங்க வைங்களேன். எந்த நியூஸ் ஆர்டிகல்ஸும் அவங்க வந்து அதிகமா போடுறது இல்ல. அவங்க இந்த மாடலா யூஸ் பண்றதுக்கு நடிகைகளை பயன்படுத்திக்கிறாங்க. பெரிய பட்ஜெட் செலவெல்லாம் இல்லாம இவங்க பண்ற இந்த காரியங்கள் இருக்கு இல்லையா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி கேஸ் மேல கேஸ் சோசியல் மீடியால போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஒட்டுமொத்தமா இந்த காப்பிரைட் அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பிரச்சனை உச்சகட்டமா போயிட்டு இருக்கு. ரீசெண்டா மிகப்பெரிய வெப்சைட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.